சிங்கள கிராமத்தை நோக்கி மாட்டு வண்டியில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். வா, சூப்பராக இருக்குல்ல. அந்த காலத்தில் உரலும் உலக்கையும் தாங்க. அப்படியே அந்த நெல்லை கொண்டு வந்து இந்த ஆட்டுக்கல்ல போட்டு பவுடர் ஆகுறாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட போகிறோம். குளத்து மீன் பொரியலுங்க. இதுதான் இங்கே பாருங்க, சாப்பிடுன்னு சொல்லுது. சாப்பிட்டதுக்கப்புறமா நமக்கு எதில் தண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வணக்கம் நண்பர்களை, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் சீகிரியா அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கிறோம். ஒரு சிங்கள கிராமம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையில் பெரும்பான்மையாக வாழ்கிற மக்கள் சிங்கள மக்கள். அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஒரு கிராமம் எப்படி இருக்கும், ஒரு வீடு எப்படி இருக்கும், அவங்களோட உணவு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சீகிரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வரனால இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிராமம் மாதிரி வீடுகள் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. அங்கே வந்து டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சிங்கள கல்ச்சரை காட்டுறாங்களாம். அதே மாதிரி இன்றைக்கி நாமளும் ஒரு டூர் பேக்கேஜ் எடுத்து போயிட்டு சுற்றி பார்க்கலாம். ஏதோ மாட்டு வண்டியிலலாம் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நானும் என்னோட நண்பர் அமீசனும் வந்திருக்கிறோம். இந்த மாட்டு வண்டியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இதுக்குள்ளே தாங்க அந்த கிராமம் இருக்குதான். ஏறலாமா? ஆஹா, அப்படியே மெதுவாக உள்ளே இருக்கிற அந்த சிங்கள கிராமத்தை நோக்கி மாட்டு வண்டியில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு தாத்தா தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஒரு சின்ன மாட்டு வண்டிங்க. மேலே வந்து தென்னோலையில் வேஞ்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த மாட்டு வண்டியோட கூரை. ஒரு மாடு தான் இருக்குது. ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கிறோம். உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், பாதை கூட சரியாக இல்லை. அப்படியே ஒடுக்கப்பட்ட ஒரு ஐசோலேட்டடான கிராமத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோன்னு நினைக்கிறேன். ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்குறோம். நடந்து போகிறவங்க கூட நம்மளோட ஸ்பீடாக போயிடுவாங்க போல். கீழே மணல் தான் இல்லை, இங்கே பாருங்கள். கஷ்டமாக இருக்கும் மணலில் வண்டி இழுத்துட்டு போகிறது, ரொம்ப கஷ்டம்தான். ரெஸ்ட். ஓகே, கொஞ்ச நேரம் மாட்டுக்கு ரெஸ்ட். ஓகே. இப்போ மாட்டு வண்டி ரைடு முடிஞ்சான். அடுத்து வந்து ஒரு டிராக்டர் வருது. அதில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்களாம். ஒரு டிராக்டரில் கொண்டு போயிட்டு தான் அந்த குளத்துக்கிட்ட ட்ராப் பண்ணுவாங்களா. சூப்பர். லேண்ட் மாஸ்டர். இந்த சுவாரஸ்யமான மாட்டு வண்டி சவாரி முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ. தாத்தாவுக்கு ஒரு தேங்க்யூ, மாட்டுக்கு ஒரு தேங்க்யூ. இப்போ அப்படியே வந்து நம்ம இந்த டிராக்டரில் லேண்ட் மாஸ்டரில் ஏறி பயணம் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த இடம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க. இந்த பக்கமாக பெரிய ஒரு பாறை. ஹலோ, ஓகே, லேண்ட் மாஸ்டர். ஓகே, லெட்ஸ் கோ. ஆஹா, குளுமையாக இருக்குது, செமையாக இருக்குது. அப்படி இதுவும் வந்து இந்த ஓலையிலே வேஞ்சிருக்கிறாங்க. தென்னோலையை பின்னி கூரையாக போட்டிருக்கிறாங்க. அதனால ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் மாட்டு வண்டியோட சஸ்பென்ஷன் இதோட நல்லா இருந்துச்சுல்ல. அந்த பக்கமா இன்னொரு வண்டி வருது. ஓகே, தேங்க்யூ. ஒரு வழியாக லேண்ட் மாஸ்டர் ரைடும் முடிஞ்சிங்க. அடுத்து வந்து குளத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமாக ஏதோ போட்டில் ஏறி போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளோட அந்த டூர் கம்பெனி நம்பர் 4வது நம்பர் போட்டு இங்கே எங்கேயோ நிற்குமா. அதை தேடி பிடிச்சி அதில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. அந்த கரைக்கு நம்மளை கொண்டு போய் விடுவாங்களாம். நம்மளோட போட் எங்கே இருக்குன்னு தெரியல. போட்டாக இந்த மாதிரி சின்ன அந்த தோணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க.
ஒரு இல்லையா நம்மளோட போட்டை கண்டுபிடிச்சாச்சுங்க. இதில் தான் போகிறோம். திஸ் ஒன் ஓ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க. I can sit here? Yeah, can you sit in the both sides? Okay. அங்கே பாருங்கள் சீகிரியா மலை தெரியுது. அங்கே கூட நம்ம போயிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருப்பேன். சூப்பராக இருக்குங்க. இப்போ இங்கேருந்து அதை பார்க்குறதும் வேறு லெவலில் இருக்குது. இது என்னது தாமரையா? தாமரை இலை மாதிரி தான் தெரியுது. What is the name of the lake, bro? Egoda Lake. Egoda Lake. அமேசான் எப்படி இருக்கு ரைடு? இது வந்து சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமா? நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட தோணி தானே இது? தோணி. சின்ன ஒரு தோணி இல்லை, இப்படி சூப்பராக நாங்கள் 2 பேர் ரைடு பண்ணிகிட்டு இருக்கோம். தாமரையிலே பறித்து அதில் ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓ வாவ். இங்கே அப்படியே வந்து ஒரு தாமரை தண்டை பிச்சு ஒரு மாலை மாதிரி பண்ணியிருக்காரு. ஓகே தேங்க்யூ. இந்தாங்க அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, நமக்கும் வந்து இந்த தாமரை தண்டை வச்சு ஒரு மாலை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு 2 பேருக்கும். சூப்பராக இருக்குது. நம்ம சின்ன வயசில் வீட்டில் பண்ணி விளையாடுவோம்ல, அதே மாதிரி அதே தான். பட் இவர் வந்து இங்கே கிடைக்கிற இந்த தாமரை தண்டை எடுத்தார், அப்படியே டக் டக்குன்னு ஏதோ மடித்து கிடிச்சு பண்ணினார். சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து வந்து கேப் பண்ணிகிட்ருக்கிறாருங்க. தாமரை இலையை வச்சு ஒரு தொப்பி மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. தேங்க்யூ. வா சூப்பராக இருக்குல்ல? ஓ சூப்பர் தேங்க்யூ. அழகாக ஒரு தாமரை இலையில் தொப்பி பண்ணி கொடுத்துட்டாரு தலைவர். அருமையாக இருக்குல்ல? நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறேன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக. இதோ பாருங்கள், அப்படியே மடித்து ஏதோ குச்செல்லாம் எடுத்து குத்தி மேலே பாருங்களேன், அழகாக ஒரு பறவை உட்காந்துருக்க மாதிரி செஞ்சுருக்காரு. பாருங்களேன். வாவ். அது என்னது? தாமரையா? தாமரை. லோட்டஸ்? ஓ இதுதானா? ஒரு மொட்டை பறித்து எடுத்து அவரே வந்து கையில் அழகாக விரித்து எடுத்து கொடுத்தாருல. தலைவர் யாருக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஒரு வழியாக கரைக்கு வந்துட்டோம். ஓகே கவனமாக இருங்க அமிசன். கொஞ்சம் சேரு இருக்குது இந்த இடத்துல. ஓகே சூப்பர். வந்தாச்சுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளுக்கு பக்கத்துலேயே இந்த வேலியில் ஒரு கரண்ட் ஒயர் மாதிரி போதா. இது வந்து யானைக்காகங்க. யானை உள்ளே வந்துடாமல் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களாம். நைட்டுக்கு அதில் கரண்ட்டு பாஸ் ஆகும் போல். யானை எதுவும் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு தொல்லை பண்ணாமல் பாதுகாப்புக்காக இந்த மாதிரி வேலி வச்சுருக்காங்க. இது தெரியுதா? ஒரு கேபிள் மாதிரி போதா. இங்கே பாருங்க, இப்படி தாங்க இலங்கையில் இருக்கிற ஒரு வழக்கமான சிங்கள கிராமம் இருக்கும். அப்படியே இயற்கையோடு ஒன்றி தான் அவங்க வாழ்வாங்க. இங்கே யானை தொல்லை அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. அதுவும் 2 பக்கமாக வந்து வேலி போட்டிருக்காங்க. அப்போ யானை இதே வழியில் தான் போகுமா? யானையும் இதே வழியில் தான் போகுமா? நம்மளும் அதே வழியில் தான் போவோம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய சிங்கள கிராமம்லாம் பார்த்துருக்கேங்க. நான் வாழ்கிறதே சிங்கள ஊர் தான். பட் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டூர் வீடியோ. அப்படியே நடந்து நடந்து ஒரு அழகான வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிங்கள கிராமத்தில் இருக்கிற வீடு இருந்திருக்குது. கூரை வந்து அது என்னது? தென்னை ஓலை தானே? தென்னை ஓலை அப்படியே பின்னி வேஞ்சிருக்கிறாங்க. யா ஷூர். ஓ வாவ். தேங்க்யூ. சூப்பர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க சிங்கள மக்கள் வந்து அவங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் வெல்கம் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன சொல்கிறது? ரபானா. யா நைஸ். சூப்பராக இருக்குல்ல? உள்ளுக்குள்ளே அப்படியே கூலிங்காக இருக்குது. யா ஷூர். அப்படியே சைடில் வந்து உட்காரத்துக்கு பெஞ்சு மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே இயற்கையான பொருள் தாங்க. இந்த ஊரில் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க. ரைஸ் சீட்ஸ். ஓகே. நெல். With the hacks. Remove the hacks with more. ஓ நெல் குத்துறது எப்படின்னு நமக்கு சொல்லி காட்டுறாங்க.
இப்போ தானே இந்த எலக்ட்ரிக் மிக்ஸி எல்லாமே, அந்த காலத்தில் உரலும் உலக்கையும் தாங்க. அதே தான் வந்து இலங்கையிலையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை தான் வந்து இவங்க பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து எப்படி நெல் குத்திருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஓ தலைவர் ட்ரை பண்ணுங்க. வீட்டில் கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. சுலகு நெல் குத்துனதுக்கப்புறமா இந்த நெல்லை வந்து சுலகில் போடுறாங்க. Come here outside. யா ஓ நெல் குத்துனதுக்கப்புறமா அதை சுலகில் போட்டு புடைக்கிறாங்க. பார்த்தீங்களா, நெல் அரிசி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வீட்டிலே வந்து நெல் குத்தி அரிசி ஆக்குறாங்க. ஓ சூப்பர், வெரி நைஸ். Rice good cooking. This paddy again done and separated. ஓகே, இதை தான் வந்து சமைப்பாங்களாம். அதான் அரிசி ஆயிடுச்சுல்ல, Grinder. கிரைண்டர். ஓ அப்படியே அந்த நெல்லை கொண்டு வந்து இந்த ஆட்டுக்கல்ல போட்டு பவுடர் ஆக்குறாங்க. தெரியுதா, அரிசி மாவு ஆக்குறாங்க. ஓ சூப்பர். Rice powder used for the roti, hofer, Eastern hofer, noodles, papadang, everything yes. ஓகே ஓகே, நெல் அப்படியே கொண்டாந்து இப்போ தானே இங்கே இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆட்டுக்கல் தான். சூப்பராக ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக பவுடர் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அப்படியே சைடில் வந்து கொட்டிகிட்டே இருக்குது பவுடர். எவ்வளோ ஈஸியாக பவுடர் ஆச்சுல்ல. அரிசிமா கொஞ்ச நேரத்தில் நெல் குத்தி வெளியில் கொண்டு போய் புடைச்சி அப்படியே கொண்டு வந்து ஆட்டுக்கல்ல போட்டு மாவும் ஆக்கியாச்சு. கோகோனட், யா ஐ நோ. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? தேங்காய் எப்படி உரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறாங்களோ? ஓ இங்கே பாருங்கள், கூர்மையான ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே வச்சுருப்பாங்களோ சிங்கள வீட்டில்? இங்கே பாருங்கள், கத்தி மாதிரி அப்படியே பயங்கர கூர்மையாக இருக்குது. அதில் குத்தி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தேங்காய் ஆக்கிட்டாங்கன்னு. ஓகே, வாட் இஸ் த நேம் இன் சிங்களா? Pol ula. பொல் உள்ள. ஓகே, அதுக்கு பொல் உள்ளன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே கூட அந்த காலத்தில் வந்து இதுதானே பயன்பாடு. இப்போ தான் வந்து இந்த எலக்ட்ரிக் மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. பட் அப்போது வந்து இந்த ஆட்டுக்கல், சுலகு, உரல், உலக்கை தான் இருந்திருக்கும். இலங்கையில் இருக்கிற சிங்கள வீடுகள் மட்டும் இல்லைங்க, இந்த மத்திய மலைநாட்டு பகுதியில் இருக்கிற தமிழர்கள் கூட இந்த கலாச்சாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போயுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உரலில் அரிசி இடிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்கல் கூட நிறைய வீட்டில் இருக்குது. சூப்பரில். இப்போ அடுத்து வந்து சாப்பிட போகிறோம். அப்புறம் இந்த ஓலை எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லி கேட்கணும் உங்கள்கிட்ட. இதை பண்ணி காட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். This coconut leaves weaving for the roof, okay? ஓ, இப்போ நமக்கு இந்த தென்னை ஓலையில் எப்படி கூரை வேய்கிறாங்க, அதுக்கு எப்படி பின்னுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி தர போகிறாங்க. வாவ், சூப்பராக வருது இல்லை? அதுக்கு ஏதோ சின்னதாக ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க, என்னென்னு தான் தெரியல. உள்ளேருந்து ஒரு மட்டையை எடுக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே செருகிறாங்க.
சூப்பராக அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ குயிக்காக இவ்வளோ பெரிய ஒரு மட்டையை பின்னி எடுத்துட்டாங்க. ஓ கடைசியாக ஒரு லாக் போட்டாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும்ல. இங்கே பாருங்கள். ஓ அதோட லாக் பண்ணியாச்சு. சூப்பரில். வா. Every 1 year, 1.5 year, new change them. ஓ Okay. இந்த மாதிரி பின்னிட்டு தாங்க கூரைக்கு வைப்பாங்களாம். நல்லா காய வச்சுட்டு இதே மாதிரி 2 லேயர் வைப்பாங்களாம். Equal broom, outside cleaning brush, this part. ஓ ஆமாம், இந்த தென்னை குச்சி மாதிரி இருக்குல்ல நடுவில், அதை எடுத்து தான் ஈக்கீல் பண்ணுறாங்களாம். யாழ்ப்பாண பகுதிகளில் எப்படி பனை மரத்தை வச்சு அவங்க வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற சிங்கள கிராமங்களில் தென்னை மரம் தாங்க. அதில் கிடைக்கிற எல்லா பகுதியுமே இங்கே பாருங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து தென்னை மரத்தோட தண்டு, இது தென்னை மரத்தோட ஓலை, அப்புறம் இந்த கயிறு கூட அதில் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நமக்கு வந்து இந்த சிங்கள முறையிலான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட போகிறோம். இதை பாருங்கள், அழகான ஒரு தாமரை இலையில் ஒரு தட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஈரப்பலா காய் இருக்குதுங்க, அதோட கறி. அப்புறமா முருங்கைக்காய் இருக்குது. இது வந்து வெண்டைக்காயே பாருங்க வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. கீரை வகை இருக்குது. அப்புறமா இது என்னங்க, பலா விதையா? பலா பழத்துக்குள்ளே இருக்கிற விதை. இது வந்து குளத்து மீன் பொரியல் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பப்படம், அப்பளம். இது என்னங்க, பிக்கல்னு சொன்னாங்க, லைம் பிக்கல்னு சொன்னாங்க. ஊறுகாய் சாப்பிட்லாமா? ஒயிட் ரைஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஈரப்பலா நம்ம ஊரில் கூட கிடைக்கும், சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே இது கேரமலைஸ்ட் பண்ணி வச்ச ஒரு கறி மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இது. அடுத்ததாக முருங்கை. நான் முருங்கை அதிகமாக சாப்பிட மாட்டேன், அதனால் லைட்டாக எடுத்துக்கிறேன். அடுத்து வெண்டைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இவங்க வித்தியாசமாக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். அடுத்ததாக கீரை. என்ன கீரை இது தெரியல எனக்கு, அந்த அளவுக்குலாம் கீரை பற்றி நாலேஜ் கிடையாது. இது என்ன கீரைன்னு நீங்களே சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பலா விதை அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். குளத்து மீன் பொரியலுங்க, இதுதான். இங்கே பாருங்கள், சாப்பிடுன்னு சொல்லுது, சாப்பிட்ருவோம். அடுத்து கொஞ்சமாக பப்படம். இலங்கையில் நம்ம பப்படம்னு தாங்க சொல்லுவோம், இந்தியாவில் அப்பளம்னு சொல்லுவீங்களா? சாப்பிட்லாமா? அப்படியே இந்த பிளேட்டே சூப்பராக இருக்குதுங்க. வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குளத்து மீன் எப்படி இருக்குது சாப்பாடு மிஷன்? நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு தாங்க, நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. பட் சிங்களீஸ் வந்து அவங்களோட வித்தியாசமான மசாலா நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய ஸ்பைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வேறு குளத்து மீன் பொரியல். சாப்பிட்டதுக்கப்புறமா நமக்கு எதில் தண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிரட்டை. அந்த காலத்தில் சிங்கள மக்கள் வந்து சிரட்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க போல். ஓகேங்க, சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஒரு ஆட்டோ அனுப்பியிருக்காங்க, இந்த ஆட்டோவில் ஏறி தான் நம்ம வண்டியை போட்டிருந்தோம்ல ஸ்டார்டிங்கில் அந்த புக்கிங் பண்ண இடத்துக்கு போகணுமா? போகலாமா? போகலாம். ரைட். இப்போ வேறு ரூட்டில் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த மாட்டு வண்டியில் ஒரு கிராமப்புறம் மாதிரி உள்ளே வந்தோம், அதுக்கப்புறமா போட்டில் வந்தோம், லேண்ட் மாஸ்டரில் வந்தோம், இப்போது ஆட்டோவில் போகிறோம். ஒரு 4 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்படி நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா புகையிலை பயிற்சிகை இருக்குதுங்க. பெரிய ஒரு இடத்துல இங்கே பாருங்கள் புகையிலை போட்டிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் நிறைய இருக்கும் மிஷன். இது யாழ்ப்பாணத்தோட பணப்பயிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாத்தளை மாவட்டத்தில் சீகிரியாவில் கூட புகையிலை பயிர் செய்கிறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சீகிரியாவில் இருக்கிற ஒரு சிங்கள வீடு எப்படி இருக்குது, அவங்களோட உணவு முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய கலாச்சாரம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சீகிரியா ராக் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
முக்கியமாக இலங்கையில் இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் இந்தியாவிலேருந்து நீங்கள் இங்கே வரீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நிறைய கம்பெனி இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணது நம்பர் 4. அதுவே தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.